ஹலோ ஃபிஷ் லவர்ஸ். வீக்லி 2 வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளட் வார்மும் சிக்கன் ஹார்ட்டும் ஃபீட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் டே ஃபீடிங் மட்டும்தான். பிகாஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக ஃபீட் பண்ணுறதுனால இன்றைக்கி ஒன் டே மட்டும் ஃபீடிங் தான் இருக்கும். ஸோ டோட்டலாக இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் இருக்காது, நைட்டும் இருக்காது. ஸோ மார்னிங் மட்டும் தான் ஃபீட் இருக்கும். ஸோ ரெக்ஸு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிக்கன் ஹார்ட் கொடுப்பேன். நல்லா விரும்பி சாப்பிடுவான். சிக்கன் ஹார்ட் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் ஓடே பண்ணேன். ஓடா ஓடங்க ஓட. ஸோ இவனுக்கு சிக்கன் ஹார்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளட் வார்ம் இருக்காது. சிக்கன் ஹார்ட் நான் போடுவேன். நல்லா விரும்பி சாப்பிடுவானுங்க. டைஜஷனும் பிரச்சனை இருக்காது. டக்குன்னு டைஜஷன் ஆகிடும். ஸோ அதனால தான் ஒன் டே ஃபுல்லாக வந்து ஃபீட் பண்ண மாட்டேன். மார்னிங் ஃபீட் பண்ணுறான்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே தான் ஃபீட்டிங் இருக்கும். ஸோ மற்ற எல்லாத்துக்குமே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபாஸு, F2 கம்ஃபாஸு. ஆக்சுவலி அது வந்து கிளாஸஸ் இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அப்போதான் கிளியராக தெரியும். இவன் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 1.5 இன்ச்சஸ் சம்திங் இருப்பான். பட் இப்போவே எனக்கு ஒரு பொட்டன்ஷியலாக வந்து அவனுக்கு ரிசல்ட் காட்டுது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே கம்ஃபாஸு. ஸோ இது F2 ஃப்ரைஸு. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸை நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பிளட் வார்ம் ஃபீட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஜிபிகேமில் ஃப்ரைஸ் இருக்குது. இதில் ஆக்சுவலி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு கொஞ்சம் இதில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதா தான் ஒரு இதுக்காக போட்டுருக்குது. ஸோ டெஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கு, அடிச்சுக்கிறாங்களா எப்படின்னு. அதை மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டால் நமக்கு க்ரூமிங்க்கு கரெக்டாக இருக்குமான்னு ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதுக்காக தான் இவனெல்லாம் இதில் போட்டிருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் சும்மா தான் இருந்துச்சு. சரி ஓகே, இன்னும் சைஸ் வர கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லிட்டு தான் அதில் போட்டிருக்கு. பட் பரவாயில்ல, எதுவும் பெருசாக எனக்கு அதில் வந்து டெத் ரேஷியோ எதுவும் இல்லை. அடிச்சுக்கிட்டு சாகிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ பரவாயில்ல, பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி கொடுக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே F2 ஃப்ரைஸ் தான் கைஸ். எல்லாமே F2 ஃப்ரைஸ் தான். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஸோ இது அடுத்தடுத்த வர வர சேல் போஸ்ட்டு இருக்கும். இதுக்கு இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் செக் பண்ணி ஸோ இன்னும் அவங்களோட கலெக்ஷன் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக சன்லைட் ஸ்ட்ரெயிட்டாக போடும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கெல்லாம் டேரக்ட் சன்லைட் படும் உங்களுக்கு. ஸோ அதில் ஆல்கே ஃபார்ம் ஆகும். கம்பாஸ் பொறுத்த வரைக்கும் க்ரீன் வாட்டர் வந்து பெஸ்ட் வாட்டராக இருக்கும். ஸோ அதோட கலரேஷனாக இருக்கட்டும், அது க்ரோத்தாக இருக்கட்டும், நல்லாவே இருக்கும். க்ரீன் வாட்டருக்கும் அதோட ரிசல்ட் வந்து சூப்பராக கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு எந்த ஒரு மறைக்காமல் ஸோ ஓகே சன்லைட் படுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம் ரிசல்ட். ஆக்சுவலி ரிசல்ட் கொடுத்துரு நல்லாவே கொடுத்துருக்கு. இதை 3rd பேட்ச் இது. பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி கொடுக்குது. நம்ம வந்து டேங்கில் போட நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து ரிசல்ட் நம்ம பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜோல்ஸ் சிஸ்லெட்ஸ் தான். அது ஃபுல்லாக செடியிலே கவர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியவானு தெரில. இந்த அவங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு மேலு. இவனுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பிளட் வார்ம்ஸ் இருக்கும். வரானுங்க யா. சிஸ்லெட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட வெரைட்டி தான். இது ரெட் ஜோலோடது. ஏன்னா பிகாஸ் ஒரு இவங்க வந்து ஒரு கலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது மேல் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இது மேலு. ஆக்சுவலி இதில் வந்து பைனாப்பிள்னு சொல்லுவாங்க. பைனாப்பிள் எப்படி இருக்கும், அந்த எல்லோ ஷேட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இங்கே இருக்கும் இதில். பட் ஆனால் இப்போது எடுத்தால் கண்டிப்பாக அவனுங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவானுங்க. பிகாஸ் ஃபுல்லாக போட்டு மூடி வச்சுருக்கேன். ஏன்னா பிகாஸ் இவங்க ஃப்ரைஸ் எக்லேயே பண்ணாலும் டக்குன்னு வந்து ஃப்ரை ஹேட்ச் ஆயிரும், குட்டிங்க வந்துடும். ஸோ அதை இன்டென்ஸ் பண்ண நம்ம டக்குனாக்கெல்லாம் பார்க்க முடியாது. இவங்க குட்டி போட்டுருக்காங்க இல்லையா நம்ம பார்க்க முடியாது. எக்லே பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஹேட்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா நம்ம செக் பண்ணவே முடியாது. பிகாஸ் நமக்கு வந்து வர டைமுக்கு நைட்டாக இருக்கும், டைம் இருக்காது. ஸோ அதனால் இது இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே போட்டுக்கிட்டு கவர் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 பேர்ஸ் இருக்கும். இதில் ஐ திங்க் 4 பேர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 4 பேர் இருக்கும். பட் ஆனால் இதில் இப்போது எத்தனை ப்ரீடாக இருக்குன்னு தெரில. ஏன்னா
எனக்கு தெரிஞ்ச ப்ரீட் எதுவும் ஆகல. ஏன்னா ப்ரீட் ஆச்சுன்னா அக்ரெசிவ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதில ப்ரீட் எதுவும் ஆகியிருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஆமா, எதுவும் ஆகல. ஸோ செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இல்ல, எதுவும் ப்ரீட் ஆகல. சிம்ப்டம்ஸும் எதுவும் இல்ல. பிகாஸ் ப்ரீடிங் ஆயிருது அப்படின்னா மேலோட அக்ரெஷன் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எதுவும் இப்போதைக்கு இல்ல. சரி பார்க்கலாம். ஸோ இனி வர நாட்கள்ல வந்து அப்டேட் பண்றேன். தேங்க் யூ.